இது மகிமை நேரம். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக இந்த காலங்கள் சந்தோஷத்தின் காலங்களாய் நம்முடைய வீடுகளில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. விளக்கின் ஒளிகள் முற்றுமாக பாடல்களின் சத்தங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதை நாம் பாட முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆம், இந்த காலங்களிலும் கூட ஆண்டவர் பிறப்பை மையப்படுத்தியுள்ள வாழ்த்து பாடல்களை வேதாகமத்தின் அடிப்படையில நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கும் கூட காபிரியல் தூதன் பாடிய நற்செய்தி பாடலை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26வது வசனம் முதல் 33வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடிகிறது. இதுல சொல்லப்பட்டதான ஆண்டவருடைய குணாதிசயங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய குணாதிசயம் எப்படியாக இருப்பது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, இதோ நீ கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவதாக. இந்த நற்செய்தியானது காபிரியல் தூதன் மரியாளுக்கு சொல்லப்பட்டதான நற்செய்தி பாடல். மரியா ஆண்டவரை குறித்து பயந்து கொண்டு இருக்கிற போது காபிரியல் தூதன் ஆண்டவரை குறித்து ஒரு தேற்றுதலான ஒரு பாடலாக இந்த பாடல் காணப்படுகிறது. இப்போ இந்த பாடல் நாம் பார்க்கிறோம், இதோ நீ கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள். நீ கர்ப்பவதியாக என்று சொன்னால் மரியாள் ஒரு கன்னிகையாய் காணப்படுகிறாள். இந்த கன்னிகையாகிய மரியாள் கர்ப்பவதி ஆவாள் என்று சொல்லி காபிரியல் தூதன் மரியாளுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். ஒரு பெண்ணானவள் அவர் கர்ப்பவதி ஆகிறாள் என்று சொல்லும் போது அது அவளுக்கு ஒரு சந்தோஷமான காரியத்தை கொடுக்கும். ஆனால் இந்த மரியாள் கன்னிகையா இருந்தபடியினால் நிச்சயமாக மரியாளுக்கு இந்த காரியம் சந்தோஷமா இருந்திருக்காது. ஆனால் இந்த தூதன் சொல்லுகிறார், இடத்தில் பிறப்பது அது ஆச்சரியமானது, அது பரிசுத்தமுள்ளது என்று சொல்லும் போது இந்த மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. எனவே கன்னிகையின் குமாரனாகிய கிறிஸ்து என்பது இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமுள்ளவரா இந்த உலகத்துல வந்து பிறந்தார் என்பது நமக்கு தெளிவாக காட்டப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அதே போலதான் அவருடைய பெயர் இயேசு என்று பெயருடையவாயாக. ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த இடத்துல ஒரு பெயரை காபிரியல் தூதன் நற்செய்தியாய் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல அவருடைய குணாதிசயங்களை குறித்து நாம் பார்க்கும்போது லூக்கா 1வது அதிகாரம் 32வது வசனத்துல அவர் பெரியவராய் இருப்பார். பெரியவர் என்று சொல்ல போனால் இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் காட்டிலும் அவர் உயர்ந்தவராய் இருப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருப்பார். ஒரு குழந்தையை குறித்து சொல்லும் போது யாரும் அவர் பெரியவராய் இருப்பார் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் பரிசுத்தம் உள்ளவராய் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக வந்து பிறந்ததினால் அவர் பெரியவராய் இருப்பார் என்று சொல்லி மரியாளுக்கு இந்த தூதன் ஒரு வாழ்த்து பாடலை பாடும்போது மரியாளுடைய உள்ளம் சந்தோஷப்படும். இன்னைக்கு இந்த பெரியவராய் இருக்கிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் வந்து பிறந்திருக்கிறார். இயேசு என்று சொல்லப்பட்டதான இந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர், பெரியவரா இருக்கிற ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திலே நம்முடைய உள்ளத்திலே வந்து பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப எனக்காக ஒரு பெரியவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது எனக்கு எவ்வளவு ஒரு ஆறுதலான ஒரு காரியம். ஒருவேளை நான் ஏதாவது பயந்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல எனக்கு ஒரு அச்சம் வந்து கொண்டிருக்கலாம், எனக்காக இது யார் செய்வார் என்று சொல்லி எனக்குள்ள ஒரு கலக்கம் வந்திருக்கலாம். ஆனால் எனக்காக செய்வதற்கு என்னோடு கூட ஒரு பெரியவரா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு பெரியவரா என் கூட ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் உண்மையான சந்தோஷம். அப்படிப்பட்டதான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் காபிரியல் தூதன் இந்த இடத்துல அவருடைய குணாதிசயம் அவர் பெரியவர் என்று சொல்லி இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது? உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். உன்னதமானவருடைய குமாரன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற திரியேக தேவனுடைய இரண்டாவது வரம் உன்னதமானவருடைய குமாரன் என்று சொன்ன போனால் உன்னதமானவருடைய எல்லா விதமான மகத்துவமான காரியங்களும் அவரிடத்திலும் காணப்படும். அவர் பெரியவரா இருந்து சகல காரியங்களையும் சர்வ வல்லமை உள்ள காரியங்களையும் அவர் நடப்பிப்பார். இப்படிப்பட்டதான ஆண்டவர் உன்னிடத்திலே வந்து பிறந்திருக்கிறார், உனக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி காபிரியல் தூதன் மரியாளுக்கு சொல்லுகிறார். இதை கேட்கிற போது மரியாளுடைய உள்ளம் மிகவும் சந்தோஷப்பட்டிருக்கும். முதலாவது கலக்கத்துல இருந்த அந்த மரியாள் இப்போது சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிறார். எதனால? ஆண்டவருடைய பிறப்பினால. எந்த பிறப்பினால் கலக்கமடைந்து இருந்தாலோ இந்த நற்செய்தி பாடலை துதி பாடலை கேட்டவுடனே அந்த கலக்கம் நீங்கி சந்தோஷம் அடைந்தது நாம் பார்க்க முடிகிறது. அதோடு கூட மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போமானால் லூக்கா 1:32 கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். உண்மையாகவே ஒரு தாய்க்கு இதை கேட்கும் போது தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு சிங்காசனம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படும் போது
அந்த தாய்க்கு நிச்சயமாக சந்தோஷம் நிறைந்திருக்கும். அந்த தாய் உண்மையாகவே சந்தோஷத்தினால் பூரிப்பாய் அடைந்திருப்பார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அவர் நியாயாதிபதியா நீதி செய்கிற ஆண்டவராய் கூட காணப்படுகிறார். அதோடு கூட 33வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அவர் அரசாளுகிறதான தேவனாய் கூட காணப்படுகிறார். எப்போதும் அரசாளுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் ராஜ்யங்களை அரசாளுகிறவர். உங்களுக்காக எனக்காக அந்த ராஜா எனக்காக பிறந்திருக்கிறார். ஒரு ராஜாவை நாம் சந்திக்க வேண்டுமானால் எவ்வளவு பிரயாசங்கள் பட வேண்டும். ஒரு ராஜாவை பார்க்க வேண்டுமானால் நம்மிடத்துல எவ்வளவு ஆயத்தங்கள் காணப்பட வேண்டும். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு ராஜாவே நமக்காக வந்து பிறந்திருக்கிறார். ஒரு ராஜா என்னுடைய வயிற்றில் வந்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் போது மரியாள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு ராஜா எனக்காக வந்து பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அதே சந்தோஷம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். இந்த காபிரியேல் தூதரின் நற்செய்தி அதை தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதே போல 33வது வசனம் சொல்லுகிறது, அவர் முடிவில்லா ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறதான இந்த ஒரு வாழ்க்கையானது நிரந்தரமற்ற வாழ்க்கை. இது ஒரு தேர்வின் காலம். இந்த தேர்வின் காலத்தை நாம் சரியாக செய்வோமானால், இந்த தேர்வின் காலத்திலே நாம் சரியாக வாழ்வோமானால் முடிவுள்ளா ராஜ்யத்திற்கு நம்மை கூட்டி சேர்ப்பதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். முடிவுள்ளா ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டதான் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்திருக்கிறார். யோசித்து பாருங்க. இதெல்லாம் கேட்கும் போது மரியாள் தன்னைத்தானே ஆயத்தப்படுத்தி கொண்டு இருந்திருப்பார். அந்த ஆண்டவரை தன்னுடைய வயிற்றிலே பெற்றெடுக்கும்படியாக மரியாள் தன்னை அர்ப்பணித்திருப்பார். கலக்கத்தின் மத்தியிலே இருந்த மரியாள் இப்போது சந்தோஷத்தின் மத்தியிலே ஆயத்தத்தோடு கூட கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். இதே ஆயத்தம் நமக்குள்ளாக இருக்கிறதா? ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு மகத்துவமான ஆண்டவர். அவர் உன்னதமானவருடைய குமாரனாய் தாவீதின் வம்சத்திலே பிறந்தவராய் நியாயாதிபதியாய் முடிவில்லா ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராய் என்னுடைய வாழ்க்கையில வந்து பிறந்திருக்கிறார். அவரை சந்திக்க, அவரை ஏற்படுத்த, அவரை வரவேற்க நான் ஆயத்தமா இருக்கிறேனா? காபிரியேல் தூதனுடைய நற்செய்தியை கேட்டு மரியாள் ஆயத்தமானது போல இன்னைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாகி இதே நற்செய்தி பாடல்களை பிறருக்கு பாடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? ஏதோ வாயினால் அல்ல, உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய குணாதிசயங்களை புரிந்து கொண்டவரார். எனக்காக ஒரு ரட்சகர் வந்து பிறந்திருக்கிறார், எனக்காக ஒரு ராஜா வந்து பிறந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்பட்டு நாம் பாடும்போது ஆண்டவர் உண்மையாகவே ஒரு கிறிஸ்துமஸின் அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இல்லை என்று சொன்னால் எப்போதும் போல ஏதோ வருகிறது நானும் கொண்டாடுகிறேன் என்று அல்ல. இது ஒரு புதிதான ஒரு கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் ஆக இருக்கட்டும், உண்மையாக எதற்காக கொண்டாடுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோம். அப்படிப்பட்டதான பாக்கியங்களை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல உண்மையான கிறிஸ்துமஸை நாங்கள் கொண்டாடுவதற்கு ஆவியானவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. காபிரியேல் தூதனுடைய நற்செய்தி மரியாளுடைய வாழ்க்கையில இசப்பா எப்படி சந்தோஷத்தை கொண்டு வந்ததோ அதே போல இந்த உண்மையான சந்தோஷம் எங்களுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். அதை நீர் எப்படிப்பட்ட ஆண்டவராய் இந்த உலகத்திலிருந்து பிறந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் போதுதான் இந்த சந்தோஷம் வரும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆவியானவர் இதே சந்தோஷத்தை எங்களுடைய வாழ்க்கையில நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கே துதிக்கணும் மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. உங்களுடைய காமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.